ஆல்கஹால் ஃப்ரீ கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பெர்ரிஸ் எல்லாம் ஆரஞ்சு ஜூஸ்ல சோக் பண்ணணும். நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு கேப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க ஸ்டோர் பாட் ஆரஞ்சு ஜூஸ் யூஸ் பண்ணலாம். பட் வீட்லயே ஃப்ரெஷ்ஷா எடுக்கிறத நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் இந்த பெர்ரிஸ் இந்த ஆரஞ்சு ஜூஸ்ல மினிமம் 2 ஹவர்ஸ் ஆகுது சோக் பண்ணிருங்க. இப்போ கேரமல் சிரப்க்கு ஒரு பேன்ல சுகரையும் ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணியும் சேர்த்து அந்த சுகர் நல்ல டார்க் ப்ரௌன் கலர்ல கேரமலைஸ் ஆகி வரும்போது ஹாஃப் கப் வாட்டர் ஆட் பண்ணணும். நீங்க தண்ணி ஆட் பண்றப்ப பார்த்து ஆட் பண்ணுங்க. நான் சூடா இருக்கனால அது அப்படியே தெரிக்கும். தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்ல அப்படியே குக் பண்ணுங்க. அது தண்ணியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே பேன்ல வச்சிருந்தா அந்த சூட்டுக்கு அது கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படியே திக் ஆயிரும். ட்ரை இன்கிரிடியன்ஸ் என்னெல்லாம் கீழே மென்ஷன் பண்ணிருக்கேன் அதெல்லாம் தனியா ஷிஃப்ட் பண்ணி வச்சிருங்க. இப்போ ஒரு பவுல்ல சாஃப்ட் அண்ட் பட்டரை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதோட நான் நாட்டு சக்கரை நல்லா ஃபைனா கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். அதை பட்டரோட பீட் பண்ணிட்டு இதோட நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். அப்புறம் நான் 2 முட்டை ஆட் பண்ணிருக்கேன். ரெண்டையும் ஒரேடியா ஆட் பண்ணிடக்கூடாது. ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று ஆட் பண்ணுங்க. இதோட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் நம்ம கேரமல் சிரப் பார்த்தா நல்ல திக்கா இருக்கும். அதையும் ஃபுல்லா ஆட் பண்ணிருங்க. சிரப் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பீட் பண்ணிட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒரு ஸ்ட்ரெயினர்ல ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அந்த ஆரஞ்சு ஜூஸையும் நம்ம வெட் இன்கிரிடியன்ஸோட ஆட் பண்ணிருங்க. இப்போ நம்ம ஷிஃப்ட் பண்ணிருக்க மைதா கொக்கோ பவுடர் எல்லாத்தையும் இந்த வெட் இன்கிரிடியன்ஸோட ஆட் பண்ணிட்டு அது ஒரு ஜென்டில் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸையும் அதோட மிக்ஸ் பண்ணிருங்க. இது ஒரு கிரீஸ் டின்ல ஆட் பண்ணிட்டு இது பேக் ஆயிட்டு இருக்க போய் ஒரு 20 மினிட்ஸ் கேப்ல நம்ம ட்ரை நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருங்க. நான் கேஷ்யூ மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு நான் பண்ற மாதிரி பண்ணாதீங்க. ப்ராப்பரா வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நட்ஸ் ஆட் பண்ணுங்க. நான் இதை 180 டிகிரிஸ்ல 40 மினிட்ஸ் பேக் பண்ணேன். அண்ட் டூத் பிக்கை குத்தி பார்த்து அது கிளியரா வர வரைக்கும் பேக் பண்ணுங்க. கேக் சூடா இருக்கப்பவே டூத் பிக்ல நிறைய ஹோல்ஸ் போட்டு ட்ரை ஃப்ரூட் சோக் பண்ணி இந்த ஆரஞ்சு ஜூஸ் அதில் ஆட் பண்ணிருங்க. சூடு ஆறுனது வெட்டி சாப்பிட்டா நம்ம ஆல்கஹால் ஃப்ரீ ரிச் ப்ளம் கேக் ரெடி.